எங்கள் அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமே ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட முதல் இன்டர்வியூவில் பேசுனது மிகப்பெரிய ஹைலைட் விஷயமா அமைஞ்சிருக்கு. இப்போது சிக்மா படத்தை ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சுட்டு ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக அவரோட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு ஆர்டிக்கலில். அந்த ஆர்டிக்கலில் கொடுத்த நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இயக்குனராகவும் முடிவு எடுத்த போது ஒரு கேங்கை மையமாக வச்சு அட்வென்ச்சரான ஹேஸ்ட் திரைப்படம் தான் உருவாக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அது அவரோட கனவாக இருந்தது. என்னோட கனவை நான் எப்படியாவது நிறைவேற்றுவேன் அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நான் சீக்கிரமே எடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நான் ஃபிலிம் மேக்கிங்கில் கனடாவில் படிச்சுட்டு இருக்கும்போது 120 பேஜுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதினேன். அந்த டைம் என்னோட அந்த பொசிஷனில் அப்படி ஒரு ஃபியூச்சர் ஃபில்மை எடுக்க முடியுமான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் அதை 20 மினிட் ஷார்ட் ஃபிலிமாக தான் எடுத்தேன். அண்ட் அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அண்ட் டைரக்டராக ஒரு இந்தியாவில் எப்படி நான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி செம்மையான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட பர்சனல் விஷயமான உங்கள் ஃபேமிலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டப்ப என்னோட ஃபேமிலி தான் என்னோட எனர்ஜி, நான் இயக்குனராக போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவ்வளோ பாராட்டினாங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே என்னோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வாழணுன்றது தான் என்னோட கனவு, சீக்கிரமே அது நடக்கும், அதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.